வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு சித்தர் பாம்பாட்டி சித்தருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். ஓங்கார கம்பத்தின் உச்சி மேலே உள்ளும் புறமும் அறிய வேண்டி ஆங்காரம் கோபத்தை அறுத்துவிட்டேன், ஆனந்த வெள்ளத்தை தேக்கிக் கொண்டேன், சாங்காலம் இல்லாமல் தானுவோம் சட்ட திட்டமாய் சேர்ந்து சாந்தமாய் தூங்காமல் தூங்கியே சுகமடைந்து தொந்தோம் தொந்தோம் என்று ஆடுபாம்பே. வாழ்க வளமுடன். ஓங்கார கம்பத்தின் உச்சி மேலே சுழிமுனை நாடி வழியாக குண்டலின் தெய்வீக மகாசக்தியை, அந்த பிரகாசத்தை, அந்த இறை சொரூபத்தை மேலே கொண்டு சென்று உச்சியில் மேல் நிற்பதாக அந்த மேரு மலையில் அந்த சகஸ்தாதார தளத்தில் அந்த பிரம்மரந்திரத்தில் நாம் உணர்ந்தால் உள்ளும் புறமும் அறிய வேண்டி நமக்கு அவ்வாறு அகத்தவம் மூலம் நாம் சென்றால் உள்ளே இருப்பது இறைநிலை, புறத்தே இயங்கிக் கொண்டிருப்பதும் அதுவே இறைநிலை என்று உணர்வதாக அது அமையும். ஆங்காரம் கோபத்தை அறுத்துவிட்டே. ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய தான் என்கின்ற அந்த அகம்பாவம், ஆணவம், அவற்றை நீக்கிக் கொண்டால், கோபதாபங்களை நீக்கிக் கொண்டால், 6 தீய குணத்தை சீரமைத்துக் கொண்டால் அறுத்து விட்டே என்று கூறுகிறார். ஆனந்த வெள்ளத்தை தேக்கிக் கொண்டே. அவ்வாறு தூய்மை பெற்று நாம் அந்த தூய்மையான இறைவனுடன் இணையும் போது நமக்குள் அந்த பேரானந்தம், அந்த பேரின்ப கழிப்பு நாம் உணர்வாகும் போது நாமே அதுவாக மாறி தேக்கிக் கொண்டே என்று கூறுகிறார். அந்த இறை இன்பத்தில் திளைத்து கொண்டே, சாங்காலம் இல்லாமல், சாகும் காலம் நமக்கு வராமல், மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதாக, நம்மை மாற்றக்கூடியதாக, அந்த தானுவோம் என்று சொன்னால் இறைவனாகவே நாம் மாறி நிற்போம். அந்த அளவுக்கு இறைவனுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்பதாக தானுவோம் என்று சொன்னால் அந்த இறைத்தன்மைக்கு நாமே இறைத்தன்மையாக மாறிப்போவோம். அந்த அளவுக்கு ஆழ்ந்து அந்த துரியம் சென்று துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த தவத்தை ஏற்று அந்த பேரின்பத்தை, அந்த பேரானந்தத்தை, அந்த வெட்ட வெளியை, அந்த தூய வெளியை இணைவு பெறுவோர்க்கு சாகுங்காலம் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு அவர்கள் வாழ்வார்கள். இது சட்ட திட்டத்தை சேர்த்து என்று கூறுகிறார். சட்ட இயற்கை சட்டம், லா ஆஃப் நேச்சர், இதுதான் இறைத்தன்மையாக மாறியவர்களுக்கு மரணம் இல்லை என்பதை அந்த இறைவகுத்த சட்டம் என்றும், இந்த திட்டத்தை நாம் அணுகிச் செல்லும் போது, நாம் இறைவனுடன் சேர்ந்து கொள்ளும் போது சாந்தம், அமைதி வரும். அதை தொடர்ந்து நமக்கு பேரின்பமாகும். தூங்காமல் தூங்கி சுகம் அடையும். நாம் தவம் செய்யும் போது தூங்குவது போல் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் விழிப்பு நிலையில் இறைவனுடன் இணைந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதைத்தான் தூங்காமல் தூங்கி என்று கூறுகிறார். சுகம் அடைந்தோம். இது ஏதும் நாம் செலவு செய்து அந்த சுகத்தை நாம் பெறவில்லை. சும்மா இருப்பதே சுகம் என்று சொன்னார்களே, அந்த அளவிலே இந்த தவத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு இந்த சுகம் கிடைக்கிறது. இந்த சுகத்தை நாம் பெற்று அந்த பேரானந்தத்தை, அந்த பேரின்ப கழிப்பை நம்முள் தேக்கும்போது
அந்த இறைவனே தான் அனைத்தையும் உள்ளும் புறமுமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அவனன்றி ஏதும் அசையாது என்பதை உணர்ந்தபோது இறைவன் தான் அனைத்துமாகவும் நாமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அவனன்றி ஓரனும் அசையாது என்பதை விளங்கிக் கொள்வதாக இருக்கிறது. தோம் தோம் என்று ஆடு பாம்பே என்று பாம்புக்கு அந்த சித்தர் இந்த விளக்கத்தை கூறுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பாம்பாட்டி சித்தர் அந்த துரியாதீதத்தை உணர்ந்து அந்த இலக்கை அடைந்து உணர்ந்து எழுதிய இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.